அப்பா பையன் அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு சார். ஸோ இந்த பக்கம் கமல் சார், இந்த பக்கம் எஸ்டிஆர் அப்படின்றப்போ தியேட்டர்ல 2 பேரோட ஃபேன்ஸுக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ கமல் சார் ஸ்டார்டிங்ல இப்போ ரீசெண்டா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா இது என் படமா ஆரம்பிச்சது, இப்போ அவருடைய படமா மாறிடுச்சு அப்படின்னு எஸ்டிஆர் வந்து காமிச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 பேரோட ஃபேன்ஸுக்கும் என்ன மாதிரியான ஒரு படமா, எப்படி ஒரு சர்ப்ரைஸான மொமெண்ட்ஸா வந்து இந்த படம்? அதான் கட்டாயமா இப்போ இப்போ அந்த பானையிலேருந்து ஒரு கரண்டி தான் தூக்கி போட்டிருக்காங்க. அதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொழுது அப்போ மொத்த பானையும் எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக வந்து ட்ரெய்லருங்கிறது படத்தில் இருக்கிற முக்கியமான காட்சிகளை கட் பண்ணி போடுவாங்க அப்படிங்கிறது வேற. ஆனால் இந்த படத்திலே லைட்டாக ஒரு கதையவே சொல்கிறாங்க. கமல் வந்து அவருடைய அந்த கேங்ஸ்டராக இருக்காரு, நல்ல ஒரு பெரிய தாதாவான்னு தெரியல, அவர் வந்து அவருடைய பொறுப்பே அப்படியே பையன்கிட்ட மாற்றுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கன்வே ஆகுது. என்னவாகுது, இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சர்ப்ரைஸை அதில் வச்சுருக்காங்க. ஒரு சஸ்பென்ஸோடு வந்து தியேட்டருக்கு வாங்க, அங்கே நாங்கள் வேறு ஒன்று தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேள்விப்படுற விஷயத்தில் ஒன்று சொல்லலாம், சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு.